6வது அதிகாரத்துல பாருங்க 27வது வசனம். 6வது அதிகாரத்துல 27வது வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரே பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆமென். ஆமென். அதை நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியைகளை நடப்பீர்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு இலவசமாக கொடுப்பார். இலவசமாக நமக்கு கொடுத்து விட்டார். ஹalleluya. ஆமென். அவர் கொடுப்பார்னு சொல்லும் பொழுது அவர் மரிக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கொடுப்பார்னு சொல்லும் பொழுது அவர் மரிக்கல. இப்போ நாம் இருக்கிற காலத்துல அவர் மரிச்சு நமக்கு கொடுத்து விட்டார். ஆமென். ஆமென். அது கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அதை மனுஷகுமாரன் கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பெற்றுக்கொள்ளணும். அதனால அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே அந்த ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறோம். யாரே கிருபையின் நீதி ஈவையின் பரிபூரணத்தையும் நீதி ஈவாகிய பரிபூரணத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் யார? இயேசு கிறிஸ்து. அந்த வசனம் ரோமர் 6ல தானே பாருங்க. இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் ஒத்து போகும். இங்க சொல்ற மனுஷகுமாரன் கொடுக்கிறான்னு சொல்றாரு. அங்க ரோமர் 5ல ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. ரோமர் 5வது அதிகாரம் நினைக்கிறேன் எடுக்கிறேன். ரோமர் 6 ஜீவன் ஆல்வேஸ். ரோமர் 5 தான் வரும். பதினேழாம் வசனம் படிச்சிருக்கோம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். அங்க என்ன சொல்றாரு? அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. நித்திய ஜீவனை யார் கொடுப்பார்? மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். இங்க அதை பெறுகிறவர்கள் ஏது? அந்த கிருபையின் பரிபூரணத்தையும் அந்த நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார் என்பது அதிக நிச்சயமாமே. ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வது அதிக நிச்சயமாமே என்று உண்மையான வார்த்தை சொல்லுகிறது. ஹalleluya. அங்கே சொல்லுகிறது மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். இங்கே அதை பெறுகிறவர்கள், அவர் கொடுக்கிறவர், அதை பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார். பெறுகிறதுனா என்ன செய்யணும்? அவர் சொன்னதை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்குள்ள அவர் சொன்னதை நீங்க நம்பணும். ஏன்? நீங்க அந்த ஈவின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறீங்க. அந்த கிருபையின் பரிபூரணத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. அநேகரை பெற்றுக்கொள்ள முடியாதபடி உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்திருக்கிறபடினால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறபடினால் அது உங்களுக்குள் செயல்படுகிறது. இயேசு இந்த பூமியில சீசருக்கு அநேக காரியங்களை சொன்னார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அதை உணரவில்லை. அவர்கள் அதை உணரவில்லை. உணராதபடியினால் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியல. இயேசு சொல்வார் பாருங்க, நான் மரிப்பேன் 3ஆம் நாள்ல எழுந்துவேன் சொல்வார். இவங்க மரிச்சு 3ஆம் நாள்ல ஒரு சகோதரி வந்து சொன்னதுக்கு பிறகு நம்பல. ஏன்னா உணரல. இயேசு சொன்னதை உணரல. இன்னைக்கு அநேக சத்தியத்தை உணராத இருக்கிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அநேக வாக்குத்தத்தத்தை நாம் உணராத இருக்கிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அநேகருடைய ஜீவனை அவருடைய ஜீவனை கற்றுக்காத உணராத இருக்கிறபடினால் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதை உணர ஆரம்பித்தீர்களானால் நீங்கள் விசுவாசத்திலே பெற்றுக்கொண்டீர்களானால் வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவராலே நீங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுது. ஆமென். ஆமென். உங்களுக்கு அது வர வேண்டும் என்றால் நீங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை மேல உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அனுதினமும் இந்த வார்த்தை உங்கள் சரீரத்திலே தரித்துக் கொள்ளுங்கள். என் சரீரம் நித்திய ஜீவனுடையதா இருக்கிறது. நான் நித்திய ஜீவனுடையவனா இருக்கிறேன். எப்படி ஒரு மனிதனால மரணம் உண்டாயிற்றோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் ஒருவரால் எங்களுக்கு ஜீவன் உண்டாயிற்று. எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிற்று. எப்படி பாவம் வந்தவுடனே அந்த பூமி சாபத்துக்கு உட்பட்டதோ அதே போல அந்த பூமியில நீதி வந்ததுக்கு பிறகு அந்த பூமி ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அவன் தேவன் சொன்னால் உன்னிடத்தில்
கிறிஸ்துவினால் பிறந்த நம்மை பார்த்து தேவன் சொல்றார், உன் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உன் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. என் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நாங்கள் நீதியிலே பிறந்திருக்கிறோம். இந்த நீதி இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிறோம். நீதியின் பலன் இந்த பூமியிலே செயல்படுகிறது. எப்படி ஒரு மனிதனால் பூரணமாக மரணம் உண்டாயிற்றோ, அதே போல கிறிஸ்துவின் ஒருவரால் இந்த பூமி முழுவதும் ஜீவன் உண்டாகும். ஜனங்கள் எல்லாம் தேவனை அறிகிற அறிவினால் இந்த பூமி நிறைந்து இருக்கும். கர்த்தருடைய மகிமையினால் இந்த பூமி நிறைந்து இருக்கும். அல்லேலூயா. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ராஜ்யத்தின் தன்மை இந்த பூமியிலே செயல்பட ஆரம்பிக்கிறது. ராஜ்ய மகிமை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட ஆரம்பிக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் மறுபடி பிறந்த என்று நீங்க விசுவாசித்துக் கொண்டோம், இந்த உலகத்தில் அற்பமான காரியங்களிலே உங்கள் மனதை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களானால் அந்த ராஜ்ய தன்மை உங்களுக்குள் செயல்பட முடியாத காரியம். அல்லேலூயா. அப்படி மேலானதை தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது அதான் முதலாவது நீ என்ன தேடி? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடி. அப்ப பிரச்சனை இருக்குதா? ராஜ்யத்தை தேடிக்கொண்டிரு. கடன் பெருகிட்டே இருக்கா? ராஜ்யத்தை தேடிக்கொண்டே இரு. பலவிதமான நோய்கள் பெருகிக்கொண்டே இருக்கா? ராஜ்யத்தை தேடிக்கொண்டிரு. தேடிக்கொண்டு சொல்லி, இப்படி என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் ஜீவன் உட்பட்டவராக என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி எனக்கு ஆகும். எனக்கு பாவத்துக்கான எந்த கிரியைகளும் எனக்கு செயல்பட முடியாது. சொல்லுங்க. பாவத்துக்கு உண்டான எந்த கிரியைகளும் எனக்குள் செயல்பட முடியாது. ஆமென். பாருங்க, விலையின்றி விற்கப்பட்டோம். தேவன் சொன்னாரு, பணமின்றி மீட்கப்படுவீங்க. ஆமென். ஆதாம் மூலமா நம்ம தப்பே பண்ணாத நம்மளாம் அடிமையாக்கப்பட்டுட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஒரு பணம் கொடுக்காம நம்மளாம் மீட்கப்பட்டோம். அல்லேலூயா. அங்கே மரணம், இங்கே ஜீவன். அங்கே தரித்திரம், இங்கே ஐஸ்வர்யம். அங்கே அருவருப்பு, இங்கே மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. நீங்கள் ஜீவன் உட்பட்டதில் இருக்கிறீங்க. ஆக்னி தீர்ப்புக்கு உங்களுக்குள் வர முடியாது. ஆமென். ஆக்னி தீர்ப்புக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. அது கிறிஸ்துவினால் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆமென். கொஞ்சம் மனதை உங்களுக்குள்ளே ஆழமா செலுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. நீ இதெல்லாம் கொண்டு வரும்போது உங்கள் மனம் புதிதாக்கப்படும். உங்கள் மனங்கள் புதிதாக்க தனியில் மறுவாக்குவாக்கப்படுவீர்கள். நீங்கள் அப்படி ஆகும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் இப்போ உங்களுக்கு மறந்தே போயிடும். இப்படிலாம் பிரச்சனை இருந்துச்சா, இப்படிலாம் வேதனை இருந்துச்சா, அதெல்லாம் அப்படியே ஒதுங்கிடும். அல்லேலூயா. ஏன்னா அந்த மகிமை வருவதற்காக சில காலங்கள் என்ன செய்யணும்? விசுவாச போராட்டங்கள் என்ன செய்தே வருகிறது. நாம் விசுவாச போராட்டம் வருகிறது. இந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிலைத்திருக்கும் பொழுது நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறோம், ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்போ நிறைய இருக்குது, அதை நம்ம வேறமாதிரி எடுக்கலாம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அப்போ நம்ம ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட மாட்டோம் என்று சொல்லுகிறது. அதற்கு வேதம் நம்மளை என்ன சொல்லுது? நீங்க என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். இயேசு கிறிஸ்து நீங்க சொன்னதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள இப்படிப்பட்டதாக நீங்க மாறுறீங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுறீங்க. ஆமென்.